இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய புதிய கட்சிகளை தேடி போறாங்க. ஆனா நீங்க ஒரு யங்ஸ்டரா இருந்தது ஒய் டிஎம்கே? மக்கள் பிரச்சனைகள் பற்றி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு கட்சி திமுக. இந்த களம் திமுக வெர்சஸ் டிவிகே. இம்மெச்சோரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. எந்த ஒரு கன்விக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடையாது. அவர் கேரவன்குள்ளேயே தான் இருப்பார். ஸோ நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ அக்கௌண்டபிலிட்டி. அண்ட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே விஜய் சார்கிட்ட நான் பார்க்கல. அவரோட லைஃப்பில் இருக்கிற 2 பெண்கள், அவரோட மனைவி, அவருடைய ஃப்ரெண்ட், அவரோட தொண்டர்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. எக்ஸப்ட் ஃபார் ட்ரிஷா மேம், தமிழ் ஹீரோயின்ஸ் யாரையுமே நான் அவர் படத்தில் என்றைக்குமே பார்த்தது கிடையாது. ஃப்ரீயாக எது கொடுத்தாலும் வாங்காதீங்க அப்படிங்கிறாரு. டூயிங் த சேம் திங் இஸ் பீங் அ காப்பி கேட். டீலிமிட்டேஷன் பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு ஒன்றுமே அவர் இதுக்கு முன்னாடி நான் அவர் பேசி கேட்டதே இல்லை. சும்மா அங்கே வந்து நீங்கள் கோலம் போடலாம், நீங்கள் டான்ஸ் ஆடலாம், நீங்கள் பாட்டு பாடலாம், உங்களோட பாடி கார்ட்ஸ் யாரும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிங்க பார்க்கலாம், உங்களுக்கு அங்கே வழி கூட தெரியாது. அவரோட ரசிகர்கள் மேலே அவரை ப்ராமிஸ் பண்ண சொல்லுவேன், எனக்கு கருப்பு பணம்னா என்னன்னே தெரியாது. எப்படிங்க நம்பி ஓட்டு போடுறது? Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட்நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு பிரபல ஊட்டச்சத்து நிபுணரும் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளரும் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் புரட்சி தமிழன் சத்யராஜ் சாருடைய மகள் திவ்யா சத்யராஜ் நம்மோடு இருக்கா. அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம் கௌதம். தமிழக அரசியல் களம் பயங்கர சூடாக இருக்குது. அதில் தொடர்பான கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேசிக்காக 2-3 கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு தெரியப்படுது. ஓகே. பொதுவாக இந்த மெடிக்கல் கிரைம் தொடர்பான விஷயங்களுக்கு நிறைய நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஒரு பிரபல நியூட்ரிஷனாக வேற இருக்கீங்க. ஆனால் உங்கள் மீடியா ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நேர்காணல்லாம் பெருசாக கொடுக்க மாட்டீங்களே, ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான காரணம் ஏதாவது இருக்கா? ஆமாங்க கௌதம், எனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்கன்னா எனக்கு கௌதம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரோட ஜேர்னி என்ன, கௌதமோட தேடல் என்ன, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும். ஐ எம் அ குட் லிஸ்னர். இப்போ நான் ஒரு கடைக்கு போனால் கூட அங்கே இருக்கிற சேல்ஸ் பீப்புள் கிட்டெல்லாம் பேசி அவங்களோட லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் ஆல்சோ பேஷண்ட்ஸ் தான் நிறையா பேசுவாங்க, நான் கம்மியாக தான் பேசுவேன். ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று, எனக்கு பாப்புலராக இருக்கிறத விட என்னோட இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அண்டு எனக்கு என்னோட கெரியர் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஐ டென்ட் நீட் சோஷியல் மீடியா. ஏன்னா நான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் கிளினிக். ஸோ எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெஃபரன்ஸ் வந்தது. அதனால் என்னோடய கெரியரை பூஸ்டப் பண்ணுறதுக்கு எனக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் தேவைப்படலை. நீங்கள் இப்போ வந்து என்னோட இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா கூட என்னோடய ஃபோட்டோஸ் கம்மியாக தான் இருக்கும். ஃபுட்டை பற்றி, நியூட்ரிஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் என்னோட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ அஃப்கோர்ஸ் என்னோட லீடர் பற்றியும் டிஎம்கே பற்றி பேசுகிறக்கும் ஐ யூஸ் மை இன்ஸ்டாகிராம். ஒரே அக்கௌண்ட் தான். ஆக்சுவலாக நிறைய துறைகள் இருந்துமே ஏன் நியூட்ரிஷன் இந்த துறையை ஏன் பெக்குலராக பிக் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் ஃபேமிலி. ஓகே. இப்போ சின்ன வயசில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கோல்டு காஃப் வந்தால் அம்மா வந்து உடனே மருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபுட்டு மூலமாக அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ அ வெரி ஹெல்த்தி சைல்டு. ஓகே. ஸோ எனக்கு சின்னதுலேருந்தே ஃபுட்டை வச்சு ஒரு டிசீஸ் எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ ஐ திங்க் நியூட்ரிஷன் வாஸ் அன் ஆப்வியஸ் கெரியர் சாய்ஸ். நியூட்ரிஷன்லேருந்து அப்படியே கட் பண்ணால் தீவிர அரசியல், தமிழகத்துடைய முக்கியமான கட்சியில் இணைஞ்சு ஒர்க் பண்ணுறீங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய புதிய கட்சிகளை தேடி போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்தது ஒய் டிஎம்கே? நான் ஏன் பாலிடிக்ஸ் வந்தேங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் சின்னதாக இருக்கும்போது ஐ வாஸ் நாட் அ நார்மல் சைல்டு. எனக்கு பார்டர் லைன் டிஸ்லெக்ஸியா இருந்தது. டிஸ்லெக்ஸியா பற்றி ஆமிர் கான் சார் தாரி ஜமீன் பர்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே அது என்ன அப்படிங்கிறது தெரியும். பட் நான் சின்னதாக இருந்தபோது அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ அண்ட் பேச்சும் வந்து சரியாக வராது. ஸோ என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ரிலேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மற்றவங்களோட குழந்தைகளை புட் டவுன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்.
ஏன் உங்கள் பொண்ணு குண்டா இருக்குது, ஏன் உங்கள் பையன் டாக்காக இருக்காரு, ஏன் உங்கள் பையன் இது பண்ணல, ஏன் உங்கள் பொண்ணு இன்னும் கல்யாணம் பண்ணல, ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி புட் டவுன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், எனக்கு டிஸ்லெக்ஸியா இருந்தது. ஸோ தே கெப்ட் புட்டிங் மீ டவுன். அண்ட் நான் வந்து ஐ எம் வெரி ப்ரொடெக்டிவ் அபவுட் மை பேரண்ட்ஸ். எனக்கு அப்பாட்டையோ அம்மாட்டையோ போய் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. ஐ சஃபர்ட் சைலண்ட்லி. ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு செல்ஃப் பிட்டி ஜோனுக்குள்ளே போயிட்டேங்க கௌதம். நான் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப பாவமான குழந்தை, எனக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருந்தேன். ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக என்னை ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த செல்ஃப் பிட்டி அங்கே அப்படியே உடஞ்சிருச்சு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் எனக்கு படிக்க தெரியாது, அவங்களுக்கு எழுத்தே தெரியாது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சுது. நிறையா என்ஜிஓஸ் கூட வாலண்ட்ரி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஐ ரியலைஸ் தட் அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது ஒரு பாய் ஃப்ரெண்டோட ஒரு காஃபி சாப்பிட போகிறியா, ஒரு என்ஜிஓக்கு போய் சோஷியல் ஒர்க் பண்ணுறியானா, எனக்கு என்ஜிஓக்கு போகிறது தான் பிடிச்சிது. ஸோ அப்போ என்ன ஒரு ரியலைசேஷன் வந்ததுன்னா, பப்ளிக் சர்வீஸ் இஸ் மை காலிங் அப்படிங்கிற ஒரு புரிதல் அங்கே வந்தது. அகெயின் கோயிங் பேக் டு மை ரிலேட்டிவ்ஸ், அவங்கெல்லாம் அவங்களோட கல்யாணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுவாங்க கௌதம். நீ 6 ஃபங்க்ஷன் வைக்கிறியா, நான் 10 ஃபங்க்ஷன் வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஆடம்பரமாக பண்ணுவாங்க. அண்டு எனக்கு ரிலிஜன் கல்யாணம் இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ நான் அந்த கல்யாணத்துக்கு வந்து 6 ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். எனக்கு ப்ளவுஸ் தைக்கிற செலவே ரொம்ப அதிகமாயிரும். அண்ட் அப்பாட்டில் நான் கடன் வாங்க மாட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போவேன். அண்ட் நான் போகும்போது டைமண்ட்ஸ் கோல்டு போட்டுக்க மாட்டேன். என்னை ரொம்ப வந்து அந்நியமாக ஏலியனை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. பிகாஸ் ஐ லைக் ஒன்லி சில்வர், ஐ டோன்ட் லைக் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ். ஸோ அந்த கல்யாணங்களுக்கு போகும்போது நான் பார்க்கும்போது எனக்கு ஏன் ஃபுட்டு இவ்வளோ வேஸ்ட் ஆகுது, எத்தனையோ பேர் வந்து ஃபுட் இல்லாமல் இருக்காங்க, அவ்வளோ ஃபுட் வந்து அங்கே வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ ஒரு மனசுக்குள்ளே ஒரு கோபம் ஒன்று இருந்தது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆனேன். என்னோடய கெரியரில் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய இன்கம் வச்சு நான் சின்னதாக ஒரு என்ஜிஓன்னு நானே ஆரம்பித்தேன். அந்த என்ஜிஓ பேர் மகிழ்மதி இயக்கம், எங்கள் அம்மா பேரில் ஆரம்பித்தேன். அந்த என்ஜிஓ மூலமாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமாக ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு கொடுத்துட்ருந்தோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இஃப் ஐம் பார்ட் ஆஃப் அன் எஃபிஷியன்ட் சிஸ்டம் இல்லைங்க, நான் வந்து மக்கள் பணி இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ டிஎம்கே இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சிஸ்டம். அதனால் எனக்கு எப்போதுமே டிஎம்கேயோட கொள்கைகளில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. கலைஞர் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஎம்கே வாஸ் தி ஆப்வியஸ் சாய்ஸ். பிகாஸ் ஐ பிலீவ் தட் மக்கள் பிரச்சனைகள் பற்றி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு கட்சி திமுக தான். பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு ஒரு உதாரணம் வந்து தலைவரோட புதுமை பெண் திட்டம். குழந்தைகளுக்கு மரியாதை தர ஒரு கட்சி காலை உணவு திட்டம். ஆரோக்கியத்துக்கு ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி. எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர்ற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அரசியலுக்கு நீங்கள் வந்து முதல் தேர்தல், அதுவும் ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல். கேம்பெயின்க்கெலாம் போனீங்களா? ஃபீல்டு எப்படி இருக்குது? மக்கள் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணுறாங்க? நான் கேம்பெயின் போகிறப்ப என்னை பார்த்துருக்கணும். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். என்னால் நம்பவே முடியல. நான் வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி, வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி அரசியலுக்கு வந்து நான் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறது காலையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸே என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் சொல்லிட்டே இல்லை கேம்பெயின் போகிறேன்னு, ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்ருக்கேன்னு. ஆரஞ்சு நெயில் பாலிஷ், ஆரஞ்சு பூ, நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற ஆளே கிடையாது. நான் சும்மா வெஸ்ட் சைடுக்கு போகிறப்போ நீங்கள் வந்து ஒரு கொண்டை அப்படி தான் நான் போவேன். ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். எங்கள் அப்பாலாம் என்னை பார்த்து உருண்டு சிரிச்சிட்டாரு. பயங்கர ட்ரெஸ்டாக போனேன். பிகாஸ் எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஆனால் ஒரு பயம் இருந்தது. போகும்போது நான் என்ன நினச்சேன்னா, சத்யராஜ் சார் பொண்ணு ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்கும், ஒரு பந்தா பொண்ணாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் என்னை அந்நியமாகவே நடத்தலை. அவங்களில் ஒருத்தியாக தான் என்னை பார்த்தாங்க. நிறைய இட்லி சாப்பிட்டேன். ரோட்டு கடையிலலாம் உட்காந்து நிறையா இட்லி சாப்பிட்டு அவங்களும் எனக்கு அந்நியமாகவே இல்லை. ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். பெரம்பூரில் ராஜாத்தி, சங்கீதா, போகிற இடத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கெல்லாம் என்னோடய ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கனெக்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கிரவுண்டில் ஓரளவுக்கு ஆமாம், ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது எனக்கு. ஐ ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். ஃபஸ்ட்டு நம்ப முடியல.
நான் ஒரு அரசியல்வாதி. யாராவது கேட்குறப்ப கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி வந்து ஐம் நியூட்ரிஷனிஸ்ட், இப்போ வந்து ஐம் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தக்கா ஒரு மாதிரி கெத்தாக இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் திஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இதே மாதிரி இருக்காது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஏன்னா நான் சின்னதுலேருந்தேங்க கௌதம் நிறையா மறியல் எல்லாம் பண்ணியிருக்கேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போயிருக்கேன். அரெஸ்ட் ஆகலை, கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ கூட எனக்கு பயமாகவே இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அப்பா பேர் யூஸ் பண்ணல. அப்போ கூட அங்கே கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு திட்டி அமுச்சிட்டாங்க. பட் ஐ ஃபெல்ட் குட். எனக்கு அந்த போராட்டம், மறியல், காலேஜ் எலெக்ஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழகம் முழுக்க திமுக கூட்டணிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்களுக்கு தெரியும், மக்கள் பற்றி ஒரு புரிதல் இருக்கிற கட்சி திமுக தான் அப்படின்னு. நான் போகிற பக்கம்லாம் நிறைய ஆதரவு இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது ஒரு சவாலான ஒரு தருணம். நம்ம தமிழ்நாட்டோட மானம், மரியாதை, நம்ம மொழி, நம்ம மக்கள் காப்பாற்ற வேண்டிய ஒரு டஃப்பான ஒரு தருணத்தில் இருக்கோம். பிஜேபி கிட்டேருந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு தருணத்தில். ஸோ மக்கள் வந்து நம்ம சாயிலுக்குள்ளே பிஜேபி வரக்கூடாது அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ட் தட் வில் நாட் ஹேப்பன். நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க, ஆனால் களத்தில் டிவிகேங்கிற ஒரு புதிய பிளேயர் வந்திருக்காரு. களத்தையே வேறு மாதிரி ஒரு தன்மைக்கு நகர்த்துறாரு. அவங்க ஒரு கடும் சவாலை திமுகவுக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கே, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே ஒரு இம்மெச்சூரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்களுக்கு எந்த ஒரு கன்விக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடையாது, மக்கள் பிரச்சனைகள் பற்றி ஒரு புரிதல் கிடையாது. நாளைக்கு கொரோனா, புயல், மழை, வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், ஃபீல்டில் இறங்கி ஹேண்டில் பண்ணுவாரா? ஏன்னா அவரை பார்க்குறதே ரொம்ப கஷ்டங்க கௌதம். இப்போ நெப்போலியன் அங்கிள்னாலேயே அவரை பார்க்க முடியல. ஹீ இஸ் நாட் வெரி அப்ரோச்சபிள். அவர் கேரவேன்குள்ளேயே தான் இருப்பார். அண்ட் அந்த கரூர் சம்பவத்திலேயே வந்து எனக்கு இன்ஃபேக்ட் அவரோட ஃபஸ்ட்டு மாநாடு அவர் நல்லா பேசினார். பட் கரூர் சம்பவத்துக்கு ஃபஸ்ட்டு அவர் லேட்டாக வந்திருக்கக்கூடாது. ஏன்னா தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அவர் லேட்டாக வந்தது காஸ் டீஹைட்ரேஷன் காஸ் டெத். அதுக்கப்புறம் எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ அக்கௌண்டபிலிட்டி. அண்ட் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியே விஜய் சார்கிட்ட நான் பார்க்கல. ஒரு நடிகராக எனக்கு அவரை பிடிக்கும். கில்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஹீஸ் அன் அமேசிங் டான்ஸர், there's no doubt. இப்போ அவரோட கட்சியில் இருக்கிறவங்க பெண்களை ரொம்ப வயலண்ட்டாக, வல்கராக அப்யூஸ் பண்ணுறாங்க. எங்களை தற்குறின்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் கோவப்படுறாரு. பட் மற்ற பெண்களை அப்படி பேசாதீங்கன்னு சொல்கிறது கிடையாது. மற்ற பெண்கள் விட்டுருங்க, அவரோட லைஃப்பில் இருக்கிற 2 பெண்கள், அவரோட மனைவி, அவருடைய ஃப்ரெண்ட், இவங்கள பற்றி அவரோட தொண்டர்கள் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு கூட டேக்கப் பண்ணலைங்க. அண்ட் அவரோட கட்சியிலிருந்து 3-4 பெண்கள் வெளியே வந்துட்டாங்க. அவரோட பார்வை அந்த விவகாரம் ஒர்த் இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒர்த் இல்லைங்கிறாரு. அவங்களே ஒர்த் இல்லைன்னா நம்ம பெண்கள் எல்லாம் அவருக்கு ஓத்தா தெரிய போறது கிடையாது. ஆனா அவருக்கு கணிசமா இந்த தேர்தலில் மகளிரோட ஆதரவு எனக்கு பெருமளவுல கிடைக்கும். திமுக பெரும்பாலும் திட்டங்களை மகளிருக்கு பிளான் பண்ணி தான் வகுத்திருக்காங்க. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, அந்த திட்டத்தை நம்பாதீங்க, இந்த முறை மகளிர் ஆதரவு தாவேகாவுக்கு தான், திமுகவுக்கு ஒரு பெரிய அடி விழ போகுதுன்ற ஒரு மீட்டிங்ல தொடர்ச்சி அதை பேசுறேன். இல்லைங்க, ஐ டோன்ட் அக்ரி. நான் சும்மா இம்மெச்சூரா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவரோட படங்கள், விஜய் சாரோட படங்கள், அவர் என்ன சொல்றாரு, தமிழ் பெண்களுக்கு நான் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு. அவர் நினச்சிருந்தா ஒரு தமிழ் பெண்ணுக்கு அவரோட படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். எத்தனையோ தமிழ் நடிகைகள் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, நான் சொல்ல, பிரியா பவானி சங்கர், வாணி போஜன், திவ்யா துரைசாமி, ஐஸ்வர்யா ராஜேஷ், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டேலண்டடான ஆக்டர்ஸ். பட் அவரோட படத்தில் நார்த் இந்தியாவிலேருந்து ஒயிட் ஸ்கின் விமன் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு டேலண்ட் இல்லை, தமிழ் பெண்கள் மட்டும்தான் டேலண்ட்டுன்னு சொல்ல வரல. பட் வை த டிஸ்ரெஸ்பெக்ட் டு பிரவுன் ஸ்கின் அண்ட் தமிழ் கேர்ள்ஸ்? விஜய் அவரோட காலா இருக்கும் நான் நினைக்கிறீங்க? 100% அவரோட காலாவும் இருக்கும் இல்லைங்களா? இஸ் அ சூப்பர் ஸ்டார், அவரோட காலாவும் இருக்கும் இல்லை? இல்லை அவர் நினச்சிருந்தா, இல்லைங்க ஒரு தமிழ் பொண்ணு ஹீரோயினாக நடிக்கட்டுமே, திவ்யா துரைசாமி பண்ணட்டுமே. ஏன்னா வாழை வந்து அந்த அளவுக்கு யாரும் நடிச்சு நான் பார்த்ததில்லை. அண்ட் திவ்யா நடிக்கட்டுமேன்னு அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்டர். ஹீஸ்
ஒரு படத்தில் கூட இது வரைக்கும் நான் பார்த்த படத்தில் எக்ஸப்ட் ஃபார் ட்ரிஷா மேம் தமிழ் ஹீரோயின்ஸ் யாரையுமே நான் அவர் படத்தில் என்றைக்குமே பார்த்தது கிடையாது. ஸோ அவர் நினச்சிருந்தா ஈ குட் ஹவ் கிவன் அன் எம்ப்ளாய்மெண்ட் டு அ தமிழ் ஹார்ட் ஒர்க்கிங் பியூட்டிஃபுல் கேர்ள். ஆனால் அவருடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு திட்டங்கள்லாம் பார்க்கும்போது திமுக நீங்கள் 2000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அவர் 2500ன்றாரு. மகளிருக்கு ஸ்கூட்டின்னு சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இன்னும் கூடுதலான உதவித்தொகை அப்படின்ற லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கவுண்டர் நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாரு. இது உங்களுக்கு கூட்டணிக்கு சவாலாக இருக்கோ? அவரோட நெரேட்டிவ் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவரே சொல்கிறாரு ஃப்ரீயாக எது கொடுத்தாலும் வாங்காதீங்க அப்படிங்கிறாரு. அவர் ஃப்ரீ திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே, எங்களோட திட்டங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. பட் ஹீஸ் டூயிங் த சேம் திங், ஹீஸ் பீங் அ காப்பி கேட். இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் இல்லைங்களா? அவர் புதுசாக ஒன்றுமே சொல்லல. மாற்றம் வேணும். என்ன மாற்றம்? எதை நோக்கி மாற்றம்? அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க? அண்ட் இன்னொரு விஷயம், கௌதம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மருந்து உங்களுக்கு கேட்குது, நீங்கள் ஏன் அந்த மருந்தை மாற்றணும்? வை ஷுட் யூ எக்ஸ்பெரிமெண்ட்? அந்த மருந்து வேலை செய்யுது, உங்களுக்கு உங்களோட உடம்பு குணமாயிட்டு வருது. வை சேஞ்ச்? Why change something that's working? Why change something that's already good? இல்லைங்களா? நம்ம வந்து பெட்டர்மெண்ட், முன்னேற்றம் தான் பார்க்கணும். ஓகே, ஆனால் நீங்கள் மெடிசன் உதாரணம் சொன்னாலே அதுலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி. ஆனால் வேறு காம்பினேஷனில் இது பண்ணும்போது இன்னும் வந்து சப்போஸ் அது உங்களுக்கு ரெகுலராக அந்த மெடிசன் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் இந்த மெடிசன் போட்டிங்கன்னா இன்னும் வந்து சீக்கிரம் குணமாயிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும்போது டாக்டர் நான் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேங்க. நான் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த மருந்து வேலை செய்யுது, அந்த மருந்து எடுத்தீங்கன்னா சீக்கிரம் குணமாயிருவீங்கன்னா அதனால எனக்கு ஏதாவது அலர்ஜி வந்து எனக்கு ஆமாம் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வீங்கி வாமிட் எடுத்து அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா why should I take that risk? ஸ்லோவா சரியாகட்டுமே. திஸ் இஸ் ஒர்க்கிங், why rock the boat? பொறுமையா சரியாகட்டும். இல்ல விஜய் என்ன சொல்றாருன்னா, இது தமிழகம் வந்து ஒரு இன்னும் பெரிய அளவுக்கு வளர வேண்டிய மாநிலம். என்ன பண்ண போறாருங்க? அவர் வந்து ப்ராடா தாங்க சொல்றாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவோட நான் இது பண்ணுவேன். இப்போ எங்க லீடர் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், பல திட்டங்கள் இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு என்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா இருக்கு. அவர் புள்ளி விவரமா சொல்லிட்டோம், நான் இது பண்ண போறேன், அதனால இது ஆகும், தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும். Let him give us statistics with numbers. Because when you say, even when he says corruption, ஊழல், you can't just say திவ்யா வந்து ரொம்ப திருடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. இல்லை கௌதம் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு வராரு அப்படின்னு ஐ கான் ஜஸ்ட் சே தட். யாரை கொன்னீங்க? நான் என்ன திருடினேன்? வாட் இஸ் அ ப்ரூஃப்? நான் விஜய் சாரை கேட்குறேன், அவரை வந்து ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க, அவரோட ரசிகர்கள் மேலே அவரை ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க, எனக்கு கருப்பு பணம்னா என்னன்னே தெரியாது, நான் இது வரைக்கும் கேஷ் வாங்கினதே இல்லை, நான் வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் ஒயிட்டில் தான் பண்ணியிருக்கேன், இது என்னோட ரசிகர்கள் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்ல. ஸோ ப்ராடாக வந்து நம்ம பெண்களுக்கு நல்லது பண்ணுவேன், திமுக கரப்ட், யூ கான் சே ப்ராட் ஸ்டேட்மெண்ட்ஸ். வாட் இஸ் த ப்ரூஃப்? தீய சக்தின்ற இடத்துக்கு தள்ளுறாரு. அந்த தூய சக்தி என்ன பண்ணுறாங்க? நம்ம பஞ்ச் டைலாக் பேசிடலாங்க, தீய சக்தி தூய சக்தி, யூ கேன் சிங் சாங்ஸ், பட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் தட். இல்லை மேம், அவர் மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுறாரு. அவருக்கு வர கூட்டங்களை நம்ம பார்க்குறோம், அதை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோமான்னு எனக்கு தெரியல. கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, எங்கே போனாலும் அவரை ஒரு பெண்கள் தமிழக அரசியலில் இந்த காட்சிகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பெண்கள் அரசியலுக்கு அவ்வளோ நேரம் கால் கெடுக்க நின்று ஒரு தலைவரை ரசிக்கிற மாதிரியான காட்சிகளை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசாக இருக்குது, இதெல்லாம் அவரால் தான் நடந்திருக்கு. நம்ம அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோமோ? இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து ஜெனிஃபர் லோபெஸ் இருக்காங்களே, நான் வந்து பெரிய ஃபேன். அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டாலும் நான் உடனே ஓடி போய் வெப்சைட்டில் வாங்கி அதே மாதிரி ட்ரெஸ் போட்டேன். அந்த அளவுக்கு நான் ஜெனிஃபர் லோபெஸோட வெறித்தனமான ஒரு ஃபேன். நாளைக்கு ஜெனிஃபர் லோபெஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வெளியே வந்து மேடையில் பேசுகிறாங்க, நான் எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போய் அவங்கள கொஞ்ச நேரம் நின்று பார்த்து ரசிச்சுட்டு வருவேன். அவங்களுக்கு ஓட்டு போடுவேனா? போட மாட்டேன். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க அழகாக இருக்காங்க, கிளாமராக இருக்காங்க, செமையாக ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஜெயிலோக்கு நான் ஓட்டு போட முடியாது. பார்ப்பேன், ஓடி போய் பார்ப்பேன், நின்று பார்ப்பேன். எனக்கு தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும், அவரை பார்த்துட்டே இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நின்று பார்ப்பேன்,
ஓட்டு போட மாட்டேன். ஆனா அவர் இந்த முறை நீங்க அவரை நடிகர் என்ற ஒரு இமேஜ்குள்ளேயே வைக்கிறீங்க. ஆனா ஆமா. ஒரு தீவிர அரசியல்வாதியா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகால ஒரு கட்சியை நடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய 3வது பெரிய சக்தியா அவர் எந்திரிச்சு நிக்கிறாரு. ஆனா நீங்க அவர் இன்னமும் ஒரு நடிகர் டேகுக்குள்ளேயே ஃபிக்ஸ் காமிட்டுமே பண்றீங்களே. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? ம். பெரம்பூர்ல நிக்கிறாரு. பெரம்பூர்ல வந்து ஆர்டி சேகர் அண்ணா ம். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு என்கிட்ட நோட்ஸ் இருக்கு. ஓகே. அதை பார்த்துட்டு தான் நான் நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேம்பெயின் போனேன். அவர் அந்த மாதிரி சொல்லுங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏன்னா சும்மா அங்கே வந்து நீங்கள் கோலம் போடலாம், நீங்கள் டான்ஸ் ஆடலாம், நீங்கள் பாட்டு பாடலாம். பெரம்பூர் மக்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது? அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? பெரம்பூரில் கொண்டு போய் விட்டால் நீங்கள் பாட்டுக்கு உங்களோட பாடி கார்ட்ஸ் யாரும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரவுண்ட் அடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு அங்கே வழி கூட தெரியாதுங்க. எங்கே பாத்ரூம் போகிறது, எங்கே நிற்கிறது, உட்காருதுன்னு கூட தெரியாது. இனிமே அவர் அந்த இடத்துக்கு நகருவாரு. நீங்க அவரை நம்ம அப்படி எதுக்குங்க கௌதம் ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்? இப்போ நான் வந்து ஒரு டாக்டர், இது வரைக்கும் அவர் சர்ஜரியே பண்ணது கிடையாது. என் மேலதான் அவர் பழக போறாரு அப்படின்னா நான் போய் அவர்கிட்ட சர்ஜரி பண்ணிப்பேனா? ஓகே திவ்யா நீங்க வாங்க, நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, பட் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட். எல்லாரும் எம்பிபிஎஸ் முடிச்சு சர்ஜன் ஆனதுக்கு அப்புறம் முதல் ஆபரேஷன் ஒன்று வரதானே செய்யும். அது யாராவது ஒரு பேஷண்ட் இருக்க தானே செய்வாங்க. அதுதானே நியதி, அப்படிதானே இருக்கும். இல்ல பட் வெல் ட்ரெயின்டா வராங்கல்ல. they would have done surgeries on people with a support, with a guide. அவங்க ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக தானே வராங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள், பிரகாஷ் ராஜ் சார், சத்யராஜ் சார், சூர்யா அண்ணா, எத்தனையோ நடிகர்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க. எவ்வளவோ நடிகர்கள், நார்த்லேயும் சரி சவுத்லேயும் சரி. இது வரைக்கும் விஜய் சார் ஒரு பிரச்சனை கூட வாயே திறந்தது இல்லைங்க. ஒப்பீனியன் என்ன, டீலிமிட்டேஷன் பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, பிஜேபி பற்றி என்ன நினைக்கிறாரு, ஒன்றுமே அவர் இதுக்கு முன்னாடி நான் அவர் பேசி கேட்டதே இல்லை. அவரோட ஆடியோ லான்ச்சில் மைக் பிடிச்சி அவரோட படத்தை பற்றி பேசுகிறாரு. பட் மக்களுக்காக அவர் இது வரைக்கும் பேசுனதே இல்லைங்களே. பிரகாஷ் ராஜ் அங்கிள் பேசுறாரு, சத்யராஜ் அப்பா பேசுறாரு, இவர் பேசுனதே கிடையாது. ஸோ ஐ ஃபீல் வேர் வர் யூ? ஆனா அவருடைய திட்டம் வந்து நீங்க இவர் இதெல்லாம் பேசினாரான்னு கேட்குறீங்க, நீங்க அவரை டிவேட் பண்ணி விடுறீங்க. ஆனா அவர் ஃபோக்கஸ்டா இந்த களம் திமுக வெர்சஸ் டிவிகே, தூய சக்தி வெர்சஸ் தீய சக்தின்னு அவர் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி போறாரு. அவர் நீங்க இது பேசுனீங்களா, அது நான் அதெல்லாம் பேச மாட்டேன் பாஸ், என்னோட ஃபோக்கஸ் வேற இடத்துல இருக்குன்னு அவரே ஒரு இடத்துல பதிவும் பண்றாரு. எப்படிங்க அவருக்கு ஓட்டு போடுறது? எப்படிங்க நம்பி ஓட்டு போடுறது? அவர் எதுக்குமே ஒரு அவேர்னஸே இல்லை. இப்போ டீலிமிட்டேஷன் பத்தி அவர் வாயே திறக்கல. How do we trust someone? ஆனா அவங்க கட்சியில இருக்கிறவங்க பேசுறாங்களே, நாங்க எப்படி இருந்தாலும் எதிர்க்க தான் போறோம் அப்படின்னு பேசுறாங்களே. விஜய் சாரே பேசணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆமாங்க, அவரே பேசணும் இல்லைங்க. நாளைக்கு ஏதாவதுனா அவரோட கட்சியில யாரு என்ன நம்ம தேட முடியாது இல்லைங்க. நாளைக்கு கொரோனா வந்து எல்லாரும் செத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம போய் யாரை பார்க்கறதுன்னு தெரியாம அலைய முடியாது இல்லைங்களா. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, நுங்கம்பாக்கம்ல ஒரு வெள்ளம் வந்தது. என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சீனியர் பீப்புள் இருந்தாங்க. உடனே என்னால் எழிலன் அண்ணாவை ரீச் பண்ண முடிஞ்சது. அண்ணா எப்படின்னு, அது நான் சத்யராஜ் சார் பொண்ணுங்கிறனால இல்லை, யாராக இருந்தாலும் we can reach டாக்டர் எழிலன். இவர் அப்படி கால் பண்ண முடியுமா? நம்பர் இருக்கா? இப்போ எழிலன் அண்ணா ஒரு புக்கு காமிக்கிறார், 1000 விளக்குக்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறாரு. அவர் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட். ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தா தானே அவர் புக் ரெடி பண்ண முடியும். 5 ஆண்டுகள் செஞ்சதுக்கு அப்புறம் தானே புக்லெட் போட முடியும். நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் வந்து அரசியலுக்கு வந்து 1 வருஷம் தான் ஆச்சு. சூர்யா அண்ணா அரசியலையே இல்லை. நான் வந்து என்னோட சொந்த காசில் எங்கள் அம்மா பேரில் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக என்னால் முடிஞ்ச உதவிகள் அப்பாட்ட கேட்காம நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல, நான் வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். சூர்யா அண்ணா வந்து ஒரு என்ஜிஓ நடத்துகிறாரு, அந்த அண்ணாக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல, அவராக அந்த வாய்ப்பை கிரியேட் பண்ணிட்டாரு. எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, பேனியன் இருக்குது, ஸ்னேகா இருக்குது சூசைட் ப்ரிவென்ஷனுக்கு, துளிர் இருக்குது, அருவி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் யாருமே வாய்ப்பு கொடுக்கல, அவங்க வாய்ப்பை கிரியேட் பண்ணாங்க. ஸோ எனக்கு யாருமே கொடுக்கல, நான் தான் சிஎம், நானும் ரவுடி தான், யூ காண்ட் அப்படி நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாது இல்லைங்களா கௌதம்? ஓகே, ஆக்சுவலாக அவங்க தாவேக்காவினர் வந்து இப்போ உதாரணத்துக்கு திரு கனிமொழி மேடம் ஆகட்டும், நீங்களாகட்டும், திமுகவில் இருக்கிற விஜய் எதிர்த்து பேசுகிற அனிச்சம் கனிமொழி அவங்க மேடம் ஆகட்டும், எல்லாரையும் கடுமையான விமர்சனத்தை பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் உருவ கேள்வி பண்ணி நிறைய மீம்களை நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் நீங்கள் கடந்து போகிறீங்களா, இல்லை அதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணணும், இவங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி
கோபம் வருது, அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்னை பற்றி சொல்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஐம் நாட் வெரி டால். பட் அப்பாவோட பொண்ணுங்கிறனால நான் டால்னு நினச்சிப்பாங்க. நீ வந்து மைக் ஹைட் கூட இல்லை, நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வர அப்படிங்கிறது தான் என்னை பற்றி சொல்கிற ஒரு விஷயம். அண்ட் பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்துட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் நாட் அ நார்மல் சைல்டு. என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாமே பாடி ஷேமிங் ஆகட்டும், ஸ்பீச்சை பற்றி கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நிறைய அடிப்பட்டதுனால எனக்கு அது பெருசாக தெரியறது இல்லை. அண்ட் கிளினிக், அறிவாலயம், பாலிடிக்ஸ் ரெண்டும் மேனேஜ் பண்ணுறதுனால அது படிக்கிறதுக்கு டைம் இல்லை. பட் படிக்கும்போது கண்டிப்பாக எனக்கு சேடாக தான் இருக்கும். அதுக்கு ஏதாவது நம்ம ரிட்டாலியேட் பண்ணணும், நம்ம பதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் இப்போ வளர முடியாது. ஸோ நான் வளர்ந்து காட்டுறேன். நான் டால் வளர்ற வயசு எனக்கு முடிஞ்சிருச்சு. அதனால ஐ கான் க்ரோ எனிமோர். ஃபிசிக்கலி ஐ கான் க்ரோ. ஸோ அதனால வந்து நாளைக்கே நான் வளர்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஷார்ட். நான் இப்படி தான் சாகிற வரைக்கும் குள்ளமாக தான் இருப்பேன். So I just let it be. Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.